வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் வேலையோட ரிசல்ட் எப்பொழுது? அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே அடிக்கடி கேட்குறது என்னென்னா, இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ள அப்டேட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் எப்படி பார்ப்பது, அதேமாரி முன்னுரிமை யாராருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அரசு இன்று பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளாங்க. எல்லா விதமான ஐடியன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அனைவருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாச்சியப்பா எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச ஒன்று தான். இது ஒன்றும் தெரியாத ஒரு புதிர் கிடையாது. அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல். இந்த நாச்சியப்பா முடித்து வைக்கணும். ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு போன உடனே நாம் அப்படியே பேங்க்குக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். அதாவது இந்த பேட்சில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள நாங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா டீமில் பண்ணியிருக்காங்க. அவங்கள மட்டும் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஒரு 11,000 ரூபா வரும். 7,500 ரூபா சேலரி தருவாங்க. போக போக அலவன்ஸ் அதுன்னு வரும். ஒரு 5,000 ரூபா சம்திங் நீங்கள் மாதம் வாங்குவீங்க. ஓரளவுக்கு பெரிய கடையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு இன்கம் வரும். ஓகேங்களா? இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அமௌண்ட் உங்களுக்கு பத்தாது, கரெக்டாக இருக்காது. அதனால் இந்த பேட்சில் இப்போ நடந்திருக்குல்ல 2024 பேட்சில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க லிஸ்ட் அவுட் எடுக்க போகிறோம். யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க என்ன ஏதுன்னு எங்களுக்கு தனியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெசேஜ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம பேட்சில் செலக்ட் ஆகக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க. அவங்க கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம். மினிமம் ஒரு 8 பேர் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்காங்க. அவங்கள அதுவும் இல்லாமல் நிறையா பேர் ஜாயின்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது செலக்ட் ஆகிட்டீங்க, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நான் இணையதளம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய கருத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தணும். நான் இப்படி செலக்ட் ஆகிடுவேங்க, நெக்ஸ்ட் நான் என்ன ப்ரொசீஜர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னா, இந்த டைம் நான் இன்டர்வியூ கரெக்டாக பண்ணியிருக்கேன், எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நான் ஓனாக நான் போய் ரெடி பண்ணி நானே அங்கே இன்டர்வியூவில் பேசினேன், என்னை ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. இல்லை நான் நிறையா அரசியல் பலம் எதை வச்சு வேணாலும் நான் செலக்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் அவங்கள தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிப்போம். அந்த குரூப் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லா விதமான கைடன்ஸுமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க எத்தனாவது படிச்சிருந்தா போதும், ரொம்ப அதிகபட்சமாக படிக்கணுமா, கம்மிபட்சமாக படிக்கணுமா, எல்லா தகவலுமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் பேக்கர்ஸ் வேலைக்கு எலிஜிபிள். அடுத்தது நெக்ஸ்ட்டு போகக்கூடிய வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரி ஹோல்டர் தேவைப்படும். டிகிரி ஹோல்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது ஒரு வேலைவாய்ப்புக்கு உதவியாளராக போயிட்டீங்களா, உதவியாளரில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கணக்காளர், நகை மதிப்பீட்டாளர். இதுக்கெல்லாம் வருமானம் எவ்வளோங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40 to 47,000 ரூபாய் வரும். குறைஞ்சபட்சம் சொல்லியிருக்கேன், இன்னும் அதிகபட்சமான அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் செலக்ட் ஆகும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்கெல்லாம் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதுவும் ரிசல்ட் வந்ததுக்கு உடனே அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டை எடுப்போம். ஏன்னா இப்போ எடுக்க ஆரம்பித்தோம்னா எல்லாருமே நான் செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. செலக்ட் ஆன பிறகு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு, நீங்கள் என்ன மாவட்டம், ஈரோடா இல்லை அந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியா, என்ன மாவட்டம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்டுக்குவோம். அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்கிட்ட நாங்கள் டீட்டெயில்ஸ் கேட்போம். இப்படி நாங்கள் ஒரு கோர்ஸஸ் ரெடி பண்ணியிருப்போம், எங்களுக்கு முடிஞ்ச கைடன்ஸ் கொடுங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா
அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, அவங்க வந்து அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. நாம் தான் வந்து படிக்கணும். நாச்சியப்பா முதல்ல படித்தே ஆகணும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நாச்சியப்பா அப்படிங்கிறது ஒரு கோர்ஸு. அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கணும். படித்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா செலக்டட். அதேமாரி செலக்ட் ஆன பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆவீங்க. அதாவது உதவியாளராக போயிட்டீங்க அப்படின்னா மாதம் ஒரு 25,000 மாதம் சம்பளம் கொடுப்பாங்க. அதிலே இருக்கக்கூடாது, மறுபடியும் மேலே போகணும். அதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகப்படியான படிப்புகள்லாம் வந்து தேவை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தாலே போதும். 12வது உதவியாளர் வரைக்கும் தான் யூஸ் ஆகும். மாதம் 25 ரூபா சேலரியோடு நின்றுரும். அதனால் நீங்கள் மேலே படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு டிகிரி ஹோல்டர் பண்ணணும். நீங்கள் வந்து இன்ரெகுலராக பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள், காலேஜ் போகலாம் போகாமல் இருக்கலாம், இப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு தேவை சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு லைனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும், என்னென்ன படிக்கணும், இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் இது போன்ற ஆன்சர் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சில பல ரகசிய அப்டேட்லாம் நான் வந்து கொடுப்போம். அது போல் நடந்துக்கலாம். இதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து இப்படி சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கேட்குறாங்க இதுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ₹1 நீங்கள் வந்து அமௌண்ட் சார்ஜஸ்லாம் நீங்கள் வந்து ₹1 கூட தர தேவையில்லை. ஏன்னா இது வந்து நம்ம வந்து பண்ணுறது ஒரு ஃப்ரீ மோட்டிவேட்டோட. ஓகே, இவங்கெல்லாம் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் வந்து இப்படி நம்மக்கிட்ட ஆளுங்க இருக்குது, அதாவது அட்வைஸ் பண்ண நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இதை நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் மாரியோ ஒரு இடத்துல நான் வந்து ரெடி பண்ணி ஆளுங்களை போட்டு நான் வந்து ரெடி பண்ணலாம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மோட்டிவேட் கிடையாது. நமக்கு வந்து கொடுக்கணும், இலவசமாக கொடுக்கணும். 10 பேர்கிட்ட சொல்கிறோமா, 9 பேர் திட்டுவாங்க. அந்த ஒரே ஒருத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகி வேலைக்கு போய் லைஃப் செட்டில் ஆகும். நமக்கு அது போதும். ஓகேங்களா? 9 பேர் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பை ஒரு சக்ஸஸ் மீட்டாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பு மாரியே அடுத்து வரக்கூடிய யூனியன் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸு, பஞ்சாயத்து, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, சத்துணவு வேலை வாய்ப்பு, மோட்டர் ஆப்ரேட்டர் உதவியாளர், கிராம வங்கி உதவியாளர், மத்திய கூட்டுறவு வங்கி உதவியாளர், இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன மாதம் ஒரு 20-30,000க்குள்ளே வரக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு இலவசமான முறையில் கொடுக்குற ஒரே சேனல் நம்மளுடைய சேனல் தான். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க, இப்படி சேனலில் இருக்குது. நம்ம யூனியனில் வர்றது கூட நமக்கு தெரியல அப்படின்னா அங்கே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய விதமான அப்டேட் தெரியுது. நீ முடிஞ்ச வரைக்கும் நீ வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். சொன்னால் தான் புரியும். புரிஞ்சுக்கிட்டால் தான் நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ண முடியும். நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது போன்ற தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் என்ன அப்டேட் பண்ணல, எப்படி இணைய சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அப்டேட் பண்ணுவோம். இன்னும் ஒரு சில வாரத்துக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி லிங்க் கொடுக்குறப்ப நான் ஏதோ ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லிடுவேன். அந்த வீடியோவிலேருந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணி நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி தான் வந்து கொடுப்பேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ரிசல்ட் எப்போ தான் வரும், ரிசல்ட் வந்தால் தானே நாங்கள் வந்து மேற்படி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. 2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்களை நியமனம் பண்ணுறதுக்குண்டான ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஏது அப்படிங்கிறத. நம்ம ஒன்ஸ் கேட்டதுக்கு இதுமாரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாவட்டத்துக்கு முன்னாடியே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்கள்லாம் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு கேட்டிருக்கீங்க. அதை நான் வந்து பார்த்துட்டு தாங்க இருக்கேன். நான் எப்படியும் இது பண்ணல.
அதேமாதிரி ரிசல்ட் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணிடுவேன். அது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வருதா, ஜிமெயில் மூலமாக வருதா, இல்லை வந்து குறுஞ்செய்தி அனுப்புகிறாங்களா, அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. வந்த உடனே நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.